நடுவானில் பறக்கும்போது விமானத்தில் வெளியான புகை. துருக்கியின் இஸ்தான்புல் விமான நிலையத்தில் இருந்து இங்கிலாந்தின் தலைநகர் லண்டனுக்கு சென்ற விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விமானத்தில் திடீரென வெளியான புகை காரணமாக 4 பேருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதனால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவில் வடகிழக்கு மேம்பாட்டுக்கான 3 நாள் மகாநாடு ஆரம்பம். இலங்கை வடக்கு கிழக்கு மாகாணங்களின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி நோக்கில் ஆய்வு மாநாடு அனைத்துலக பேரவையின் ஏற்பாட்டில் அக்டோபர் 10 டொராண்டோ பல்கலைக்கழகத்தின் ஸ்கார்பரோ கேம்பஸில் ஆரம்பமானது. இந்த ஆய்வு மாநாட்டில் 75 பேருக்கு மேல் கலந்து கொள்ள விண்ணப்பித்திருந்த நிலையில் 53 பேரின் ஆய்வுக் கட்டுரைகள் மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. அறிவு சார்ந்த இந்த நிகழ்வு புலமை சார்ந்தவர்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் இடம்பெறுகிறது. இலங்கைக்கு எரிபொருள் வழங்கிய ஈரானிய நிறுவனங்கள் மீது ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கை. ஈரானின் எண்ணெய் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள கிட்டத்தட்ட 50 தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் கப்பல்களை குறிவைத்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அண்மையில் தடைகளை விதித்தது. அவற்றில் ஈரானின் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயுவை இலங்கைக்கு அனுப்ப உதவிய 2 நிறுவனங்களும் அடங்குவதாக தகவல்கள் கூறுகின்றன. முதல் முறையாக மிசஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்ற இந்தியா. இந்திய பெண் ஒருவர் முதல் முறையாக மிசஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்றுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் உள்ள ஒகடாவில் 48வது மிசஸ் யூனிவர்ஸ் போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 120 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இறுதிச் சுற்றில் இந்தியாவை சேர்ந்த செர்ரி சிங் என்பவர் 2025ஆம் ஆண்டுக்கான மிசஸ் யூனிவர்ஸ் என்ற பதக்கத்தை வென்றுள்ளார். வில்லியம் கேட்டை பார்த்து ஹரியிடம் கட்டளையிட்ட மேகன். இளவரசர் மில்லியன் மற்றும் கேட் மிடில்டனுடன் காணப்படுவதை சாதகமாக பயன்படுத்திக் கொள் என ஹரியிடம் மேகன் எச்சரித்ததாக உதட்டசைவு நிபுணர் கூறுகிறார். அரச வரலாற்றாசிரியர் ராபர்ட் லெசி 2016ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் வில்லியம் தனது சகோதரரின் புதிய உறவு குறித்து கவலை தெரிவித்ததை அடுத்து இருவருக்குள்ளும் ஒரு கசப்பான வெடிப்பு ஏற்பட்டதாக தனது பேட்டில் ஆஃப் பிரதர்ஸ் என்ற புத்தகத்தில் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் காவல் பயிற்சி மையத்தின் மீது தற்கொலை தாக்குதல். பாகிஸ்தானில் உள்ள காவல் பயிற்சி மையத்தின் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 7 காவல் அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடந்து வந்த 6 தீவிரவாதிகளும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரின் எதிர் தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.